உங்க பிசினஸ உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு ஒரு பெரிய கனவு இருக்கா? கண்டிப்பா இருக்கும். நம்மள பல பேருக்கு அந்த ஆசை இருக்கு. ஆனா, அந்த ஸ்டெப் அத எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறது? அதுதான் பெரிய தலைவலியே. சரி வாங்க, இந்த பெரிய புதிர நாம ரொம்ப சிம்பிளா எப்படி தீர்க்கலான்னு பாப்போம். உங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்ல சேவைகளையோ புதுசு புதுசா வேற நாடுகளுக்கு கொண்டு போகணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா சரியா பிளான் பண்ணலனா இந்த பயணம் ரொம்பவே குழப்பமா மாறிடும். நிறைய நல்ல ஐடியாஸ் கூட இந்த ஸ்டேஜ்ல தான் தடுமாறி நின்னு போயிடுது தெரியுமா? நூத்துக்கணக்கான நாடுகள், ஆயிரக்கணக்கான மார்க்கெட்ஸ். அப்பாப்பா, எதை செலக்ட் பண்றது, எதை விடுறது? இந்த ஒரு கேள்விக்கே பல தொழில் முனைவோரோட கனவு அப்படியே நின்னு போயிடும். ஆனா கவலையே படாதீங்க, இந்த பெரிய சிக்கலை அவிழ்க்க ஒரு சூப்பரான, சிம்பிளான வழி இருக்கு. சரி, இந்த குழப்பத்தை சரி பண்ண நாம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த குளோபல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற புதிரை நாம புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நாம ஏன் இதை பண்றோம்னு முடிவு பண்ணுவோம். அடுத்து ஒரு கண்ட்ரி ஸ்கோர் கார்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களையும் பார்ப்போம். கடைசியா நிஜத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் போட்டு நமக்கான ஒரு குளோபல் கம்பஸ், அதாவது ஒரு திசைக்காட்டியே உருவாக்குவோம். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். உலக மேப்பை எடுத்து எந்த நாடு நல்லா இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது உங்க கம்பெனி ஏன் குளோபல் லெவல்ல போகணும்னு நினைக்குது? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க மொத்த பயணத்துக்கும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி வழிகாட்ட போகுது. அதாவது உங்க நோக்கம் என்ன? நிறைய கஸ்டமர்ஸ பிடிக்கணுமா? இல்ல உங்க காம்படிட்டருக்கு முன்னாடி ஒரு புது மார்க்கெட்குள்ள நுழையணுமா? ஒருவேளை வேற ஒரு நாட்டுல உங்க பிராண்ட ஒரு பெரிய இடத்துல நிலைநிறுத்தணுமா? பாருங்க, நம்ம போக வேண்டிய இடம் தெரிஞ்சாதான் கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்க முடியும். அது மாதிரி தான் இதுவும். உங்க ஏன் ரொம்ப தெளிவா இருந்தா எங்கே போறதுங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஓகே, நம்மளோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சு. இனி எப்படிங்கிற கேள்விக்குள்ள போலாம். இதுக்கு மேல நாம சும்மா யூகம் பண்ணாம டேட்டாவை வச்சு ஒரு ஸ்மார்ட்டான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம்ல, அதுக்கான பதில் இதுதான். ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்கோர் கார்டு, அதாவது ஒரு மதிப்பீட்டு அட்டை. இது சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல, உங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது, இது ஒரு அனாலிசிஸ் ஃப்ரேம்வொர்க். அதாவது ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில முக்கியமான காரணிகளை நாம எடுத்துக்கிறோம். மார்க்கெட் எவ்வளோ பெருசு, போட்டி எப்படி இருக்கு, அங்க இருக்கிற சட்டதிட்டங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஒரு வெயிட்டேஜ், அதாவது ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுதான் இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ரெடிமேட் சட்டை மாதிரி கிடையாது, உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி தச்சோர சூட் மாதிரி. உங்க கம்பெனியோட குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி இந்த வெயிட்டேஜ் நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட் பெருசா இருக்கிறதா முக்கியமா இருக்கும், ஆனா இன்னொரு கம்பெனிக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஈஸியான சட்டதிட்டங்கள் இருக்கிறதா முக்கியமா இருக்கும், இல்லையா? சரி, உங்க ஸ்கோர் கார்டுல ஒரு நாடு டாப்ல வந்துருச்சு, சூப்பர். ஆனா கதை இதோட முடியல. நம்பர்ஸ் பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லும். முழு படத்தையும் பார்க்கணும்னா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போகணும். உதாரணத்துக்கு, அங்க இருக்கிற மக்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, அந்த நாட்டுல அரசியல் பொருளாதாரம் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கா, பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்களா, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் உங்க வெற்றியை முடிவு பண்ணும். சில சமயம் தோல்விக்கும் இதுதான் காரணமா இருக்கும். இதெல்லாம் நம்பர்ஸ்ல காட்ட முடியாத ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்ப பாருங்க, டேட்டாவுக்கும் இன்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இது அழகா சொல்லுது. உங்க ஸ்கோர் கார்டு ஒரு நாடு என்ன ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லும், ஆனா அங்க இருக்கிற கல்ச்சரையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறது தான் அது ஏன் ஒரு நல்ல சாய்ஸ்னு நமக்கு விளக்கும். இந்த ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நாம பெஸ்டான ஒரு நாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். படுத்து என்ன, அந்த நாட்டுக்குள்ள எப்படி சக்சஸ்ஃபுல்லா நுழையிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா வெறும் அனாலிசிஸ் மட்டும் பத்தாது இல்லையா, அதை ஒரு உண்மையான வேலை செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டமா மாத்தணும். குளோபல் எக்ஸ்பான்ஷன்னா ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் கிடையாது. அதை நாம படிப்படியா நிர்வகிக்கக்கூடிய ஸ்டெப்ஸா பிரிக்கணும். முதல்ல நல்லா ரிசர்ச் பண்ணணும். ரெண்டாவதா மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம ஆபரேஷன்ஸை செட் பண்ணணும். கடைசியா அந்த மார்க்கெட்ல நம்ம பிசினஸை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது குழப்பம் ரொம்பவே கம்மியாயிடும். எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அதுல ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். ஆனா விழப்போறோன்னு தெரிஞ்சா ஒரு சேஃப்டி நெட் போடுற மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு இந்த 3 ஸ்டெப் பிளான் உதவும். முதல்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த ரிஸ்க் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அனலைஸ் பண்ணணும். மூணாவது, அந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு பிளான் ரெடி பண்ணணும். அவ்வளோதான். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெற்றி அப்படின்னா என்னன்னு நீங்க தெளிவா முடிவு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை அடையிறதா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதா?
உங்க டார்கெட் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா ஒரு டார்கெட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எங்க போகணும்னு தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறது மாதிரி தான் இதுவும். இலக்குகள் தெளிவா இல்லைன்னா நம்ம சரியா போறோமா இல்லையானே நமக்கு தெரியாது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த மொத்த ஃப்ரேம்வொர்க்கும் ஒரு கஷ்டமான முடிவை எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா, ஒரு திசை காட்டியா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃப்ரேம்வொர்க் ஒரு செக்லிஸ்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற விஷயமும் இல்ல. இது புத்திசாலித்தனமா நிலையான வளர்ச்சி அடையறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டூல். அடுத்த தடவை நீங்க வேறொரு நாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் இதே டூலை வச்சு ஒரு ஸ்மார்ட்டான முடிவை எடுக்கலாம். அப்போ இந்த பகுப்பாய்வோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு வளர, நிலையான ஒரு வளர்ச்சி அடைய, வியூக ரீதியா உங்களுக்கு பொருத்தமா இருக்கிற அந்த உலகளாவிய பிராந்தியம் எது? யோசிச்சு பாருங்க. சரியான கருவிகள் உங்க கையில இருந்தா குளோபல் எக்ஸ்பான்ஷனுங்கிறது வெறும் கனவு கிடையாது. அது கண்டிப்பா நீங்க அடையக்கூடிய ஒரு நிஜம்.